கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் தேவனாகிய கர்த்தர் 2025 ஆண்டை காண கொடுத்து அதனுடைய கடைசி மணித்துளிகளில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாட்களிலே தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் செய்த நன்மைகளும் கிருபைகளும் ஏராளம் ஏராளம். சங்கீதம் 103:1-2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஆனாலும் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்தால் அவரிடத்தில் நிற்கக்கூட, அவரை பார்க்கக்கூட நமக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக நினைத்து அவர் நம்மை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் வருகிறார். நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தார், நம்முடைய வியாதியை குணமாக்கினார். நாம் கைவிடப்பட்டு நின்ற தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டுமே நம்மை ஆற்றினார், தேற்றினார். அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கினார். நாம் திக்கற்று நின்ற வேளையில் உன் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். வியாதி நேரத்தில், பலவீனமான சூழ்நிலைகளில், ஒருவேளை யாரை பார்ப்பது, எந்த டாக்டரை பார்ப்பது என்று சொல்லி கூட நாம் கலங்கி நின்ற போது நம்மை சரியான வழியில் கைட் பண்ணி எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்தரித்து நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் நடத்தி வருகிறது. கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். நாம் எப்படியெல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமோ அப்போதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இந்த நாட்களில் நம்முடைய குற்றங்களையும் தேவனுடைய பாதத்தில் அறிக்கையிட்டு நாம் ஜெபிப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய மீறுதல்களை அவர் மன்னித்து நமக்கு அவர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தினுடைய ஆரம்பத்தை கொடுத்து நடத்துவார். எனவே எந்தெந்த பகுதிகளை நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டுமோ அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எதுக்கெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமோ அதற்கெல்லாம் நன்றி செலுத்துவோம். அப்பொழுது நாமும் தாவீதை போன்று துதித்து புதிய வருடத்துக்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.